ஆனா ஜனாமாவுக்கு உங்க மேல இருக்கிற பெரிய கோவமே இதான். ஐயோ அம்மா அழாதீங்கம்மா. உனக்கு என்ன யாருமே இல்லையா? உன் பொண்ணு நான் இருக்கேம்மா. இத்தனை வருஷம் அவங்க எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாம். ஆனா இனி நான் விட மாட்டேமா. இத வெளியே இருந்து சரி பண்ண முடியாது. நான் போறேன். ஜனாமா வீட்டுக்கே போறேன். அங்க நான் அவங்க கூடவே இருக்கேன். அவங்கள சுத்தி நிறைய சதி நடக்குதுமா. அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. நான் அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் சரி பண்றேன். மாமா ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணமோ அவங்கள கண்டுபிடிச்சு அப்பா நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன். உங்க மேல இருக்கிற கோபத்தெல்லாம் மறக்க வச்சு நம்ம குடும்பத்தை அவங்கள நான் ஏத்துக்க வைக்கிறேன். நான் இந்த வீட்லயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேமா. அதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. என்ன தமிழ் இப்படி கேக்குற? நீ இங்கேயே இருக்க மாட்டியான்னு நான் தினம் தினம் ஏங்கி இருக்கேன். என்ன என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்தியா? அம்மா தங்கச்சிங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் சம்மதமா? எல்லாரும் விருப்பப்பட்டுதான் ஜனமா என்ன அனுப்பி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷம் தமிழ். ஏன் அனுப்ப மாட்டாங்க? வசதியான வீட்டுல போய் வாழ்ந்தாதானே மொத்தமா சுருட்டலாம். அதுக்காக அனுப்பிதான் வைப்பாங்க. இது சரியில்லை. கம்பெனில வேலை செய்யறவங்களை எல்லாம் ஒரு அளவோட வச்சுக்கணும். கண்டவங்க எல்லாம் தங்குறதுக்கு இதுல சத்திரமாத்த. மேடம், நான் ஒண்ணு கண்டவ கிடையாது. நான் ஜனாமாவோட பேத்தி. என்னது பேத்தியா? மாப்ள பாத்துக்கிட்டியா? இவ பேத்தியா? அவ்வளவுதான் மாப்ள. இந்த வீட்ல இனிமே உனக்கு சுத்தமா மரியாதைங்கிறது இருக்காம போக போகுது. ஏற்கனவே கம்பெனில உன்னை ஓரம் கட்டிட்டா, இப்ப வீட்டுக்குள்ளேயும் ஓரம் கட்ட உள்ள வந்திருக்கா. நான் பேத்தினா பேத்தி மாதிரி. ஜனாமா என்கிட்ட அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஜனாமா அவங்களோட வாரிசா என்ன சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனாமா எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பெல்லாம் நான் இந்த வீட்ல இருந்தாதான் என்னால செய்ய முடியும். என்ன விளையாடுறியா? நீ இந்த வீட்ல இருக்க போறனா? அப்புறம் நாங்கெல்லாம் அங்க போறது? மரியாதை இங்க இருந்து போயிரு. சார், இது ஜனாமாவோட வீடு. என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்கள தவிர வேற யாருக்கும் இல்ல. என்ன திமிரா? இது ஒரு பெட்டி. இவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அது உங்க விருப்பம். நான் இங்கதான் இருப்பேன். தமிழோட பெட்டிய உள்ள எடுத்துட்டு வா. வாட்? நானா? நான் இவளோட பெட்டியை தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கணுமா? நீ தானே பெட்டிய வெளியில தூக்கி போட்ட. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதோட விளைவுகள் என்னன்னு யோசிச்சு செய்யணும். போய் எடுத்துட்டு வந்த இங்க வை. நெவர் ஜானு, என்னால முடியாது. பெட்டிய உள்ள எடுத்துட்டு வர முடியுமா? முடியாதா? முடியாது ஜானு. முடியாதா? சிபி, உன் ஜனாமா கோவமானாங்கன்னா மொத்த சொத்தையும் அந்த தமிழ் பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. போய் பெட்டி எடுத்துட்டு வாடா. முடியாதுமா. அத்த, நான் வேணா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சிபி தான் அந்த பெட்டி எடுத்துட்டு வரணும். இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவீங்க.
சிபி, என்னோட பிடிவாதம் என்னன்னு உனக்கு தெரியும். மீனா. புரியுது அத்தை. தமிழ் வா. வா. இன்னையில இருந்து தமிழ் இந்த குடும்பத்துல ஒருத்தி. எனக்கு இந்த வீட்ல என்னென்ன உரிமை அதிகாரம் இருக்கோ அது எல்லாமே தமிழுக்கும் இருக்கு. யாராவது தமிழ தப்பா பேசினா அது என்ன பேசுறதுக்கு சமம். தமிழ், நீ உன் பெட்டி எடுத்துக்கிட்டு என் ரூம்க்கு வா. என் கூட தங்கிக்கோ. வேண்டாமா, நான் வர்ஷினி ரூம்லயே தங்கிக்கிறேன். ஏன் ரூம்லயா? அதெல்லாம் முடியாது. எனக்கு ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் பிடிக்காது. உனக்கு விருப்பம் இல்லனா வெண்பா ரூம்ல தங்கிக்கோ, இல்லனா சம்யுக்தா ரூம்ல கூட தங்கிக்கோ.